ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெஜிடபிள் பிரியாணி. இது ரொம்ப ஈஸி. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1/4 கிலோ, ஒரு 200 கிராம் பீன்ஸு, 200 கிராம் கேரட்டு, கொஞ்சம் ஒரு 3 உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் குடமிளகா, கொஞ்சம் தக்காளி, ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா வெட்டி வச்சுக்கோங்க. இவ்வளோதான் சாமான். முதல்ல பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அது நல்லா தாளித்த அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாயை போடுங்க. போட்டு அதை நல்லா வதக்குங்க. ஒரு பாதி பாதி அளவு வெந்த அப்புறம் இஞ்சி பூண்டு போடுங்க. இஞ்சி பூண்டு போட்டு அதையும் வதக்குங்க. அது நல்லா வதங்கின அப்புறமேட்டா தக்காளியை போடுங்க. தக்காளி போட்டு அது நல்லா வதக்குங்க. நல்லா நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின அப்புறம் கொஞ்சம் நம்ம பிரியாணி மசாலா அரைச்சிக்கோங்க. வீட்டில் அரைச்சது இது. அதை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அது நல்லா இது மாதிரி தண்ணி விட்டு நல்லா வேகக்குள்ள உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அதை போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சாந்தாகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அதில் புதினா கீரை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வேகணும். நல்லா கிண்டி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு டப்பா தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றிட்டு அதையும் கிண்டுங்க போட்டு நல்லா கிண்டிட்டு இது மாதிரி தான் நல்லா குழன்னு வரணும். அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் போட்டுற வேண்டியது தான். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, சோயா எல்லாத்தையும் போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சிட வேண்டியது தான். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. முதல்ல எல்லா காய்கறியெல்லாம் வெட்டி வச்சிட்டிங்கனாக்கா செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கட்டி கொடுக்கும். ஈஸியாக இருக்கும். தட்டை போட்டு மூடிடுங்க. மூடிட்டிங்கனாக்கா நல்லா ஒரு அரை வேக்காடு வெந்த அப்புறம் 6 டம்ளரு அரிசிக்கு வந்து ஒரு 7 டம்ளர் தண்ணி வைங்க. தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் ஊற்றுங்க. எலுமிச்சம்பழம் ஏன் ஊற்றுறோன்னாக்கா, உப்பு பத்தலைனா கொஞ்சம் உப்பு போட்டுங்க. எலுமிச்சம்பழம் ஏன் ஊற்றுறோன்னாக்கா, உங்களுக்கு சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக நல்லா தண்ணி கொதித்த உடனே பிரியாணி அரிசியை வந்து பாசுமதி அரிசியை முதலே கழுவி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதை போட்டு நல்லா கிண்டி தம்மில் அடுப்பில் சின்னதாக்கி தம்மில் போட்டுவிடுங்க. இவ்வளோதான். பிரியாணி வெந்துடுச்சு. ஒரு கிண்டி விட்டு அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டு, பிரியாணி மசாலா தூள் கொஞ்சம் போட்டு, மேலாக்கா நெய்யை ஊற்றி கொஞ்சம் இன்னொரு தம்மு போடுங்க. கொஞ்சம் நாள் போட்டிங்கனாக்கா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு பிரியாணி. அப்புறம் தட்டில் வச்சு பரிமாற வேண்டியது தான். இதுக்கு பச்சடி செஞ்சு வச்சுன்னு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்படி நல்லா ஒன்றும் போலன்னு இருக்கணும். இப்போ பிரியாணி அரிசி கிண்டக்குள்ளே வந்து அரிசி உடையாமல் கிண்டினீங்கன்னா இது மாதிரி போலன்னு வரும். தேங்க்யூ.